இப்போ தங்கத்தை சேர்க்கறதுக்கு பெரும்பாலானோர் எடுக்கக்கூடிய ஒரு ரூட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகைச்சீட்டு தான் பெரும்பாலானோர் எடுக்கிறாங்க. இந்த நகைச்சீட்டில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா 500 1000 எவ்வளவு பண்ணுறாங்களோ அதை சேர்த்துடலாம், அது அட்வான்டேஜ். இதில் ஈக்குவலாக டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ நான் 1000 ரூபா சேர்த்தா கூட ஒரு வருஷத்துக்கு 11 மாதம் தான் நான் நகைச்சீட்டு RBI கைட்லைன் பிரகாரம் நகைக்கடைகள் பிடிக்க முடியும். அப்போது 11 மாதத்துக்கு அவங்க 11,000 ரூபா தான் சேர்த்துருக்க முடியும். 11,000 ரூபான்னா அப்ராக்சிமேட்டா 12,000 ரூபான்னு கூட வச்சுக்குவோம். இன்னைக்கு 1 கிராம் தங்கம் தான் அந்த குழந்தைக்கு வாங்க முடியும். ஒருவேளை 10,000 ரூபா அந்த ஃபேமிலி போடுறாங்க, ஒரு அப்பர் மிடில் கிளாஸாக இருந்து 10,000 ரூபா போடுறாங்கன்னா கூட அவங்க 1,10,000 ரூபா சேர்த்துருந்துருப்பாங்க. அப்போ கூட 1 பவுன் தான் வாங்க முடியும். 1 பவுன் அப்படின்னு சொல்லி வாங்கணும்னா ஹார்ட்லி ஒரு மோதிரமோ இந்த மாதிரி சின்ன ஐட்டம் தான் வாங்க முடியும். ஆன் கான்ட்ராஸ்ட் நம்ம இதே ஃபண்டை இந்த 1000மோ 10,000மோ 5,000மோ என்ன நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஐதர் கோல்டு ஃபண்டில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. கோல்டு ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு 2 அட்வான்டேஜ். ஒன்று, எந்த நகை கடையில் என்னைக்கு நான் வாங்கணும்னு நினைக்கிறேனோ அன்னைக்கு நான் வாங்கிக்கலாம், நம்பர் 1. நம்பர் 2, இந்த கூலி சேதாரம் இப்போ நான் வாங்கும்போது கோல்டு காயினாக வாங்கினா இந்த 3% GST ப்ளஸ் அதோட சேதாரம் எனக்கு தேவையில்லை. நம்பர் 3, எனக்கு சேஃப்டி மெஷர் பெரிய அட்வான்டேஜ்.